நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல மகர ராசியில் செவ்வாயோட சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி, சூரியன், புதன் கும்பராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல குரு மேச ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் மார்ச் மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. பெருகுமங்கல யோகம், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பாருங்கள் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 15ஆம் தேதி செவ்வாய் அங்கே வந்துடுவார். இந்த மாதம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா பெருகுமங்கல யோகத்தில் இருப்பார். சரிங்களா? அப்போ நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. வீடு வாகனம் யோகம், வண்டி வீடு வாகன யோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமாக இருக்குது. வீடு வாங்கணும்னு நினச்சிங்க, வாங்க முடியல. வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்க, வாங்க முடியல. இதுக்கு முன்னாடி நினச்சிங்க, எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த மாதம் நடக்கும் எல்லாமே. கடன் வாங்கியாவது வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடத்த வாங்கி போடுறது, இல்லை ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த பத்திரப்பதிவு பண்ணுறது, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு உகந்த மாதம்னு சொல்லிடலாம். நல்ல ஒரு மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு. என்ன வந்து பார்த்திங்கன்னா சனியோட போய் சேர்க்கை ஏற்படுது. சுக்கிரன் வந்து பாருங்கள் இந்த மாதம் சனியோட சேர்க்கை ஏற்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சனியோட சேர்க்கை ஏற்படும். சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க. பெரிய அளவு குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு. சரிங்களா? ராசி குரு பார்க்குறதுனால ஒரு புனிதமான கிரகம், ஒரு சுப கிரகம், இயற்கை சுப கிரகம் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் கிடைக்குது, தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் ராசிநாதன் சனியோட போய் சேர்றதுனால இந்த மாதம் ஒரு 50% குழப்பம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்தோடனே டக்கு டக்குன்னு போய் இறங்கிட வேண்டாம். ஒரு வீடு வாங்குறதோ, நிலம் வாங்குறதோ, இடத்த வாங்குறதோ, 2 வீலர் வாங்குறதோ, இல்லை அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறதோ, இந்த மாதிரிலாம் போய் இறங்கிடாதீங்க. அவசர முடிவு எடுக்காமல் ஒரு 2 தடவை 3 தடவைக்கு அது நம்மளுக்கு ஒத்து வருமா, சரி வருமானு பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது எல்லாம் அமையும். ஏன்னா பெருகுமங்கல யோகம், 4ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, அப்புறம் 5ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, இதெல்லாம் அமையும். சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அந்த குழப்பத்தையும் மீறி உங்களால் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை இந்த மாதம் வாழ முடியும். சரிங்களா? ஒரு 2-3 தடவை யோசிச்சு முடிவெடுங்க, இல்லை 4-5 தடவை யோசிச்சு முடிவெடுக்கிறது தப்பே கிடையாது. உங்கள் ராசி குரு பார்க்குறாரு, காப்பாற்றுவார் உங்களுக்கு. சரிங்களா? ராசியும் கெட்டு போய் ராசிநாதன் கெட்டு போனால் தான் ரொம்ப பிரச்சனை இருக்கும். ராசியும் கெட்டு போய் ராசிநாதன் கெட்டு போனால் தான் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிருங்க. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். யார் சொல் பேச்சும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சொந்தமாகவும் முடிவெடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஆனால் இந்த மாதிரி அந்த அளவுக்கு கிடையாது. சரிங்களா? சின்ன சின்ன குழப்பங்கள் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால் பயப்பட வேண்டாம். ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்க்கை இருக்குது. அப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் சனியோட சேர்றது தப்பாக இருந்தாலும் சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுது உங்களுக்கு. அப்போ வருமானம் வரும், பணம் வரக்கூடிய மாதம் தான் இந்த மார்ச் மாதம். நிறைய துலாம் ராசிக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க, பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, கடன் வாங்கி அவதிப்பட்டு இருக்கீங்க, அசிங்கமானப்பட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்களே மனிதநேயம் மிக்கவங்களாக இருப்பீங்க, ஏமாளியாக இருப்பீங்க, இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? நம்பக்கூடாத ஆளெல்லாம் நம்பி ஏமாந்துட்டீங்க. ஏன்னா கடந்த காலமெல்லாம் குழப்பத்தில் இருந்தீங்க. ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு இருந்தனால 2023 கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருந்தீங்க. ஒரு தெளிவாக உங்களால் முடிவெடுக்க முடியல. இப்போ உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கார். சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் உங்களால் தெளிவாக சிந்திச்சு உங்களால் முடிவெடுக்க முடியும். பணம் வரும். இந்த மாதம் பணம் வரும். பணத்தை வச்சு உங்களால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, ஏசி வாங்குறது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பொருள் கெட்டு போச்சா மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாமே உங்களுக்கு அமையும் இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, பெருகுமங்கல யோகம் சொல்லுவாங்க. இது நல்ல ஒரு அமைப்பு. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சரிங்களா? அதேமாதிரி வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்? கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார்.
மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நிறைய பேர் பாருங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க. துலாம் ராசிக்கு நேயர்கள் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கெல்லாம் ப்ரொமோஷனு, பதவி உயர்வு, இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இடமாற்றம் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்க ராகு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை நிச்சயமாக வாங்கி கொடுப்பார். ஏன்னா சுபகிரகத்தோட வீட்டில் ராகு இருக்கார். அப்போ நல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு, அதில் சந்தேகமே கிடையாது. கடன் வச்சுருக்கீங்க, நிறைய கடன் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இந்த மாதம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பீங்க இந்த மாதம். சரிங்களா? பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லட்சக்கணக்கில் எல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். சின்ன சின்ன கடன் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுசாகவே கடன் அடைச்சிருவீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக நடந்தீங்க, அலைஞ்சிங்க, தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிங்க, கூட பழகினவங்களே உங்களை ஏமாத்தினாங்க, முதுகில் குத்துனாங்க, அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணி நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க, பண விஷயத்துக்காக உதவி பண்ணி போய் மாட்டியிருக்கீங்க. அந்த பிரச்சனையில் இருந்தால் இந்த மாதம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? 7ஆம் இடத்துல பாருங்கள் குரு பகவான் இருக்கார். 7ல் குரு இருக்கார். என்ன பண்ணுவார்? உங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். நிறைய துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாகும். இல்லைன்னா திருமணம் நடந்துடும் இந்த மாதம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கும். நல்ல வரன் உங்களுக்கு தேடி வருங்க. மேரேஜே ஆகாமல் இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷமெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க. ஒரு சில பேர் 2 வருஷமாக விடாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. திருமணம் அப்படியே நடந்த பாடே கிடையாது உங்களுக்கு. நல்ல வரனே உங்களுக்கு வரல. அப்படியே வருஷம் தான் போகுது தவிர, அப்படியே காலந்தான் அப்படியே தள்ளிட்டு போகுது, காலந்தான் அப்படி போயிட்டு இருக்கு தவிர உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல வரன் தேடி வரல. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். நல்ல ஒரு திருமண வாய்ப்பு, உங்களுக்கு திருமண பாக்கியம் உங்களுக்கு தேடி வரதை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 7ல் குரு இருக்கார். திருமணத்துக்கு உண்டான காலம் இந்த மாதம். சரிங்களா? நல்ல வரன் வரும், பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார். சுக்கிரனோட சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகப்படியாக இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதமே பூர்வீக சொத்து கிடச்சிரும். இந்த மாதம் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? 12ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுவார்? வெளிநாடு போக வைப்பார். உங்களை வெளிநாடு போக வைப்பார், வெளிமாநிலம் போக வைப்பார். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதனால் இந்த மாதம் கவலையப்பட வேண்டாம். நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு சில பேர் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து பாருங்கள் ராகுவோட சேர்க்கையை ஏற்படுறார். சனியோடு இருக்கார் ஆரம்ப பகுதி. 14ஆம் தேதிக்கு மேலே ராகுவோட போய் சேர்ந்து 6ஆம் இடத்துக்கு போகிறனால உங்கள் ராசிக்கு வந்து யார்? துலாம் ராசிக்கு அவர் யார்? 11ஆம் அதிபதி போகிறனால மூத்த சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? நல்ல ஒரு மாதமாக இருக்கும். பணம் வரக்கூடிய மாதம், ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். துலாம் ராசிக்காரங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷன், பதவி உயர்வு ஒரு சில பேருக்கு கிடைக்கும். உங்கள் திறமையெல்லாம் இப்போ வெளியே வரும். உங்களுக்கு உங்களை மேலதிகாரிகளும் பாராட்டுவாங்க. யார் முன்னாடி கேவலப்பட்டீங்களோ, யார் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, யார் உங்களை அசால்ட்டாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி இந்த மாதம் மார்ச் மாதம் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க, சாதிச்சு காமிக்க போகிறீங்க. நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடத்தி காமிப்பார். ஒரு 6ஆம் இடத்துல இருக்க ராகு, 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான், 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட சேர்க்கை இருக்கிற சனி பகவான், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புங்க. 12ஆம் இடத்துல கேது, நல்ல சுப முதலீடு போட போகிறீங்க, முதலீடு போடுவீங்க, தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க. வெளிநாட்டு பிரயாணத்துக்கு அந்த வாய்ப்பு, வெளிநாட்டு பிரயாணம் இது மூலமாக சில சக்ஸஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அமையும். பாஸ்போர்ட் வாங்கினவங்களுக்கு விசா கிடைக்கும், பிஆர் கிடச்சிரும். அந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் தடங்கள் வந்ததெல்லாம் உங்களுக்கு இந்த தடங்கள் எல்லாம் உடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மார்ச் மாதம் இந்த மாதம். சரிங்களா? இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். சரிங்களா? அந்த தசாபுத்தி தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். துலாம் ராசினியர்கள் என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, என்ன தலையெழுத்து, எதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் வச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கா, இல்லை கெட்ட தசாபுத்தி போயிட்டுருக்கா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை நல்லது அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, இது வந்து அவங்கவுங்க தனி மனிதனுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, லக்னாதிபதியோட நிலைமை என்ன, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நிலைமை ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். மற்ற நல்ல விஷயங்களெல்லாம் அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா கெட்டது தான் அனுபவிக்க முடியுங்க. எந்த ஒரு யோகம் இருந்தாலும் ஜாதகத்தில் அந்த யோகம் இந்த யோகம் எந்த ஒரு யோகத்தை இருந்தாலும் நீங்கள் முழுசாக உங்களால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். முழுசாக அனுபவிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக,
உங்களை என்ன கிரகம் இப்போ வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் லைஃப் எப்படி போகும், எப்போ நல்லது நடக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். ஜாதகத்தில் கிரகநிலைகள் வச்சு பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.